Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்றைக்கி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையிற எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது வந்து கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன், அதாவது KFC சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 2 கப்பு போல் நான் மோர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக என்னென்ன மசாலா தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கூடவே கொஞ்சம் ஜீரா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு வரமிளகாய் தூள், கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இதில் ஆட் பண்ணுற மசாலா எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி தான் போடணும் அப்படின்னு கிடையாது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கூட கொஞ்சமாக வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில் இன்றைக்கி 4 ட்ரம்ஸ்டிக் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ட்ரம்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நார்மல் சதையாக இருக்க சிக்கன் பீசஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச இந்த ட்ரம்ஸ்டிக் ஃபுல்லாக மோரில் போட்டுட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. மினிமம் ஒரு 1 hour போலவாவது இதை ஊற வைக்கணும். நல்லா இந்தளவுக்கு மூழ்கி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சிக்கன். அதில் ஒரு 1 hourக்கு அப்புறமா இதை எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும் சிக்கன். இப்போது இதுக்கு மேலே போடுற மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ட்ரை ரெட் சில்லி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக மிளகாத்தூள், கூடவே கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர் பவுடர். இது வந்து சீசனிங்கு உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கொத்தமல்லி தழை அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சம், இது இல்லை அப்படின்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதில் ட்ரம்ஸ்டிக் ஆட் பண்ணி நல்லா மசாலா மேலே கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி மினிமம் ஒரு 4 hours ஓவர் நைட் வரையிலும் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இது எவ்வளோ நேரம் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மசாலா எல்லாமே அதில் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ 4 hours அப்புறமா சிக்கனை எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே போடுற கோட்டிங் ரெடி பண்ணலாம். இப்போது 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. மேலே இருக்க கோட்டிங் வந்து பிளண்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது பெப்பர் பவுடர் அப்படிலாம் ஆட் பண்ணுறதுனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரம்ஸ்டிக்கை இந்த மாவில் போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு கோட்டிங் மட்டும் கொடுத்துடுங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் மாவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணதுக்கப்புறமா இந்த மாவை எடுத்து ஒரு தடவை சலிச்சிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஈரமாக போட்டோம் இல்லையா அந்த ட்ரம்ஸ்டிக்கு, ஸோ அதிலேருந்து கொஞ்சம் மாவெல்லாம் கட்டி கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரு பவுலில் கொஞ்சம் வாட்டர் எடுத்து அதில் நிறைய ஐஸ் கட்டி போட்டு வச்சுருக்கேன். அது நல்லா கோல்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் கோட் பண்ண சிக்கனை எடுத்து ஒரு 10 seconds போல் அந்த ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி இப்போது செகண்ட் கோட் பண்ண திரும்ப அதே மாவில் போட்டுடலாம். மாவில் போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா சுற்றி கையில் உங்கள் பெருவிரலில் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா ரோல் பண்ணி பிசைஞ்சு எடுங்க. உங்களுக்கு அது மேலேயே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ நம்மளோட செகண்ட் கோட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் மேலே அந்த லேயர் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. ஆயிலில் இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் வந்து நல்லா ஹாட்டானதுக்கப்புறமா மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி எடுங்க. ஒரு டாங் எடுத்துகிட்டு அதில் 2 சைடும் சிக்கனை வந்து ஒரு 30 seconds போல் வச்சு திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் இதை நல்லா குக் பண்ணி எடுக்கலாம். நடுவில் அப்பப்போ மட்டும் திருப்பி போட்டிங்கன்னா போதும். இப்போது சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதை எடுத்து வந்து ஒரு பிளேட்டில், இல்லை அப்படின்னா ஒரு ஓப்பனாக நம்ம ஃபுல்காலாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்க ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. நம்ம மாவு கோட் பண்ணி இதை டீப் ஃப்ரை பண்ணுறனால ஆயிலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் ஃப்ரை பண்ண. இது வந்து நார்மல் தான். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
கண்டிப்பாக இதை வந்து நான் ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்ல மாட்டேங்க. ஒன்ஸ் இன் அ ஒயில் நம்ம வெளியில் போய் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்லேயே குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த ஆயில் வந்து ஒன் டைம் யூஸ் தான், திரும்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.